வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் இன்றைக்கு சிக்கன் ஃப்ரைஸ் தான் செய்ய போறேன். ஆ ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி செய்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நாங்க செய்து குடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அந்த சிக்கன்ல எல்லாம் போட்டு இஞ்சி, பூண்டு, லெமன் ஜூஸ், தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். எல்லாம் வெஜிடபிள்ஸும் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். சிக்கன நான் ஃப்ரை பண்ணிட்டேன். பாருங்க 600 கிராம் சிக்கன் தான். ஒரு ஆள் தானே. அப்போ ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா செய்தா காணும். சமைச்சு போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது தானே. அதனால இது ஒரு ஆளுண்டபடியா 600 கிராம் போதும். நான் பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டெல்லாம் முழுசு முழுசாக தான் நான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக நான் வெட்டியிருக்கிறேன். பாருங்கள், தக்காளி பழம், குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் பெருசு பெருசாக வெட்டியிருக்கிறேன். இப்படி போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது நல்லா இருக்கும். அந்த நிறைய வேக வைக்கக்கூடாது. வதக்கி அந்த சரியான மாதிரி வதக்கி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அவியலில் எடுக்க வேணும் இந்த வெஜிடபிள்ஸை. அப்போ தான் சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். அப்போ அதனால் இந்த வெஜிடபிள்ஸை நல்லா நாங்கள் வதக்க தேவையில்லை. இப்படி நீங்கள் செய்து வெள்ளை சோற்றோட சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. பாருங்கள், பார்க்கவும் நல்லா இருக்குது. இப்படி இந்த மரக்கறி எல்லாம் அரைப்பதமாக வெந்திருந்தால் சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இறைச்சி நல்லா பொரிஞ்சிருக்குது. வெங்காயம் எல்லாம் அரைப்பதம்தான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒரே குழம்பு கூட்டுண்டு செய்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் நாங்கள் செய்து கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட கொஞ்சம் வேணும்னா சோறும் நாங்கள் மிக்ஸ் பண்ணியே சாப்பிடலாம், நல்லா இருக்கும்.